இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறது திருத்துவ தேவனின் மூன்றாவது நபராகிய பரிசுத்த ஆவியானவருடைய செயல்கள். பரிசுத்த ஆவியானவரை குறித்து ஏராளம் நாம் பேச இருக்கு. ஆனால் இன்றைக்கு நம்முடைய ஜபத்திற்கு ஏற்றபடியாய் சில காரியங்களை குறிப்பிட்டு கர்த்தர் தருகிற ஆலோசனைகளை பகிர்ந்து கொண்டு தேவ பிரசன்னத்திலே கிட்டி சேர்ந்து ஆசீர்வதிக்கப்பட இன்றைக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. பரிசுத்த ஆவியானவர் நேற்றும் இன்றும் என்றும் செயல்படுகிற கர்த்தர். ஆதியிலிருந்தே செயல்படுகிறார், இன்றும் செயல்படுகிறார், இன்னும் செயல்படுகிறார். ஆதியாகமம் 1 அதிகாரம் 1 வாசிக்கிறேன். ஆதியாகமம் 1:1. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். 2 வாசிக்கிறேன். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவன் சர்வ சிருஷ்டிகர். தாம் சிருஷ்டித்த அனைத்தும் நல்லது என்று கண்ட கர்த்தர். அவர் பூரணமானவர், பூரணமாய் சிருஷ்டித்தவர். ஆனால் அவர் சிருஷ்டித்த நேரத்தில் பயங்கரமான ஒரு சம்பவம் நடந்தது. என்ன என்று நாம் தியானிக்கும் போது ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 14 அதிகாரத்திலே, ஏசாயா தீர்க்க தரிசனம் 14 அதிகாரத்திலே 12வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே. ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். வடபுறங்களுள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்று, நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். பெருமை சாத்தானுடையது. தேவனோடு இருந்த தூதர்கள், பெருமை கொண்டவர்கள் அகாலமான பாதாளத்துக்கு தள்ளுண்டு போகப்பட்டார்கள். ஆகையினாலே இந்த 1 வசனத்துக்கும் 2 வசனத்துக்கும் இடைப்பட்ட ஒரு இடைவெளி உண்டு. அதற்குள்ளாக என்ன நடந்துறது? பூமியானது தேவன் சிருஷ்டித்தவை ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் மாற்றப்பட்டு விட்டது. ஒழுங்கின்மை, வெறுமை. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை கர்த்தர் ரட்சித்தார், கர்த்தர் பரிசுத்தாவினால் நிரப்பினார், நாம் கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்து ஞானஸ்நானம் எடுத்து வாழுகிறோம். ஆனால் வாழ்க்கையிலே வெறுமை, ஒழுங்கின்மை உண்டாக காரணம் சில வேளைகளிலே நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை அறியாமல் ஏற்படுகிற பெருமை, சத்ருவானவன் கொண்டு வருகிற பெருமை. அது என்ன செய்யும்? நம்முடைய வாழ்க்கையிலே கீழ்ப்படியாமையை கொண்டு வரும், மேட்டிமையை கொண்டு வரும், ஒழுங்கற்ற தன்மைகளை கொண்டு வரும், விரும்புகிறது செயல்படுத்தப்பட முடியாத நிலையிலே காணப்படும். இதுபோல் அன்றைக்கு என்ன இருந்தது? ஒழுங்கின்மை, வெறுமை, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. இப்படி வந்து விட்டது என்று சொல்லி கர்த்தர் சோர்ந்து போகிறவர் அல்ல. இங்கே அடுத்த பகுதியில் சொல்லப்படுகிறது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவர், ஜலத்தின் மேல் நடக்கிற கர்த்தர், நம்மோடு கூட இருக்கிற கர்த்தர், தம்முடைய ஜனத்தை பரிசுத்த ஆவியினால் ஏவி தேவனுடைய திட்டங்களை நிறைவேற்றின கர்த்தர். அந்த நாளிலே அவர் அமைதியாக இருக்கவில்லை. என்ன செய்தார்? ஆழத்தின் மேல் இருள் இருந்ததை வெளிச்சமாக்கினார். வெளிச்சத்தில் அடுத்ததிலிருந்து தேவன் ஒவ்வொன்றாக தேவனுக்கு ஏற்றபடி சிருஷ்டித்தார். என்ன, எதற்காக? மனுஷனுக்காக. மனுஷன் நன்றாக இருக்கும்படி, மனுஷனுக்கு குறைவின்றி நிறைவுண்டாகும்படிக்கு, மகிழ்ச்சியாய் வாழும்படிக்கு தேவன் நல்லதென்று கண்டு சிருஷ்டித்த அனைத்தும் ஆதியாகமம் 1 அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது.
இன்னும் இந்த பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து செயல்பட்டு தேவ மனிதர்களை உணர்த்தி தேவனுடைய திட்டங்கள் பூமியிலே நிறைவேற்றப்படுவதற்கு கர்த்தர் உதவி செய்தார். தீர்க்கதரிசிகளை எடுத்து ஏவி தீர்க்க தரிசனம் சொல்லி ஜனங்களை நடத்தினார். தேவையான இடங்களிலே தலைவர்களை ஏற்படுத்தி மோசே, யோசுவா போன்றவர்களை தலைவர்களை ஏற்படுத்தி அவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் ஆலோசனை கொடுத்து தேவ ஜனங்களை நடத்தி செல்ல உதவினார். இன்னும் விசித்திர வினோதமான வேலைகளை ஆசரிப்பு கூடார வேலைகளுக்கு செய்வதற்கு அதற்கு தகுந்த நபர்களை தேவன் ஏவி எழுப்பினார். பெசலெயேல் போன்றவர்கள். அதை தொடர்ந்து காலேப் உத்தமனாக தேவ சமூகத்திலே தேவேரை ஆவி உடையவராய் வாழ்வதற்கு கர்த்தர் பயன்படுத்தினார். இதை தொடர்ந்து யோசுவாவின் காலத்திற்கு பின்பு நியாயாதிபதிகள் ஜனங்களை நடத்தினார்கள். தெபோராள், கிதியோன் போன்றவர்கள். கிதியோனை பற்றி சொல்லும்போது நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோனின் மேல் இறங்கினார். இதுபோல பல வேத பகுதிகளில் நாம் பார்க்கிறோம், கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார். யார் யார் மேலே தேவ ஆவியானவர் இறங்கினாரோ தேவ ஆவியானவர் அவர்களோடு கூட இருந்து பெரிய வெற்றியை சுதந்திரிக்க பண்ணினார். இந்த கிதியோனுடைய வாழ்க்கையிலேயும் அநேக வெற்றிகளை சுதந்திரிப்பதற்கு இஸ்ரவேல் ஜனங்களை சபையாய் நடத்துவதற்கு பயன்படுத்தினார். மீதியானியரை முறியடிக்க இதை தொடர்ந்த சம்பவங்களிலெல்லாம் கிதியோனை பயன்படுத்தினார். இன்னும் தாவீது, தானியேல் போன்ற தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய திட்டத்திலே பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்பட்டார்கள். தேவனுடைய ஆலோசனைகளை நிறைவேற்றினார்கள். தாவீது ஒரு பெரிய ராஜாவாக இருக்கும்படிக்கு கர்த்தர் விசேஷித்த ஆவியை அவருக்கு கொடுத்தார். தாவீது செய்த அனைத்து காரியங்களிலும் வெற்றி கிடைத்தது காரணம் கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார் என்று வேதாகம வசனத்திலே நாம் பார்க்கிறோம். இப்படி இருக்க நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், பூரணர் ஒருவருமே கிடையாது. மனிதர்கள் பூரணர் கிடையாது. அதனால தான் கர்த்தர் சொன்னார், மனிதனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். தாவீது பாவம் செய்ய நேர்ந்தது. இந்த பாவத்தை உணர்த்துவதற்கு தேவன் நாத்தான் தீர்க்கதரிசியை ஏவி அனுப்பி உணர்த்தினார். தாவீது அதை உணர்ந்து நான் பாவம் செய்தேன் என்று பாவத்தை ஒத்துக்கொண்டார். சங்கீதம் 51 என்ன பார்க்கிறோம்? 51 முழுவதும் அவருடைய ஜெபம். நான் பாவத்தில் உருவானேன், நான் மன்னியும் என்று சொல்லி கதறுவது மட்டுமல்ல, என்ன சொல்லுகிறார்? 51ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தில், உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். இதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் அவரை எப்படி நடத்தி இருக்கிறார். அப்படி இருந்த மனிதனுக்குள்ளேயும் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. உமது இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். நம்முடைய வாழ்விலே சோர்வு, அசதி அல்லது ஒழுங்கற்ற தன்மைகள் எது இருந்தாலும், அது சில வேளைகளிலே நமக்கு வந்தாலும் தேவன் மன்னிக்கிறவர், உதவி செய்கிறவர். ரட்சிப்பின் சந்தோஷத்தை மறுபடியும் எனக்கு தந்து என்னை உயிர்ப்பியும், உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதரும், உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் நிறைவான வல்லமையிலே வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். இப்படி தாவீது மன்னிப்பு வாங்கினாலும் பாவத்திற்குரிய தண்டனை கிடைத்தது. அந்த பாவத்தினாலே கிடைத்த மகன் இறந்து போனான் என்று நாம் 2 சாமுவேல் புஸ்தகத்தில் படிக்கிறோம்.
ஆகையினாலே தேவன் நமக்கு என்ன செய்தாலும் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், ஞானமாக இருக்க வேண்டும். தேவன் தந்த பரிசுத்த ஆவியை தள்ளிவிடாமல், அசட்டை பண்ணிவிடாமல், பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி பரிசுத்தத்தை காத்து கொண்டு வேதவசன தியானம் ஜெபம் குறைவின்றி சுயத்துக்கு இடம் கொடாமல் கர்த்தரை நம்பி கர்த்தரை சார்ந்து கொண்டு வாழ வேண்டும். இதனாலே நாம் பரிசுத்தத்தை காத்து கொள்வதற்கு ஏதுவாகும். இல்லை தப்பு செய்துட்டோம் அப்படின்னா மன்னிப்பு கிடைக்கும், ஆனாலும் தண்டனை உண்டு, பாவத்திற்குரிய தண்டனை உண்டு. கர்த்தர் நீதிபரர், நீதியாய் தீர்ப்பு செய்கிறவர். ஆகையினாலே தாவீதுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது புதுப்பிக்கப்படும்படிக்கு தேவன் நினைப்பூட்டுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் ஏதாவது கலக்கங்கள் இருந்தால், எந்த நிலையிலே நாம் குறைவுபட்டிருக்கிறோமோ அதை உணர்ந்து கொண்டு சீர்திருந்தி பரிசுத்தாவிக்குள் ஜெபம் பண்ணி பலனடைய கர்த்தர் நம்மை இப்பொழுது நினைப்பூட்டுகிறார். அடுத்தபடியாக என்ன சொல்லுகிறேன் என்றால், தேவன் தமது திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தகுந்த நேரங்களிலே தகுந்த நபர்களை பயன்படுத்தி இருக்கிறார். குறிப்பாக சொல்லப்போனால் ரூத்தின் அனுபவத்தை குறித்து சில காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். ரூத்து யார் என்று சொன்னால், எலிமெலேக்கு, நகோமி இவர்களுடைய மருமகள். எலிமெலேக்கு நல்ல ஒரு செல்வந்தன். பெத்லகேம் ஊரிலிருந்து அவர் அங்கே பஞ்சம் ஏற்பட்டதுனாலே மோவாப் தேசத்துக்கு போய் குடியிருக்க நேர்ந்தது. பெரிய செல்வந்தன், ஆனால் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை வந்து விட்டது. அங்கே ஒரு இடுக்கமான ஒரு நிலைமை, வாழ்வாதாரங்களுக்கு ரொம்ப கஷ்டம். அதனால அங்கே கிடைத்த வேலைகள், விவசாயம் போன்ற வேலைகளை செய்து வாழ்ந்து கொண்டிருக்கையில் அவர் இறந்து போனார். அவருக்கு 2 பிள்ளைகள், கில்லியோன் மக்லோன், இவங்க 2 பேர் இறந்துட்டாங்க. இந்த நிலையிலே நகோமி, ஒர்பால், ரூத் விதவைகளாக விடப்பட்டார்கள். இவர்களுக்கு என்ன வழி என்று தெரியாமல் திகைக்கும்போது நகோமி சரி சொந்த ஊருக்கு போகலாம் என்று சொல்லி புறப்படும்போது 2 மருமக்களையும் உங்கள் ஊருக்கு போங்கள், உங்கள் பெற்றோரிடத்தில் இருங்கள் என்று சொன்னால் 2 பேரும் போக மாட்டோம் என்றிருந்தாலும் வற்புறுத்தலின் பேரிலே மூத்த மருமகள் ஒர்பால் போய்விட்டாள். ஆனால் ரூத் மாமியாரோட சேர்ந்து, உம்முடைய தேவன் என் தேவன், உம்மை பின்பற்றொடர்வதை அல்லாமல் வேறொன்று என்னிடத்தில் பேச வேண்டாம் என்ற உறுதி சொல்லி தொடர்ந்து மாமியாரோடு சென்றார். பெத்லகேமுக்கு போகும்போது அங்கே வயல் அறுக்கிறவர்கள் அறுத்து கொண்டிருக்கும் நிலையிலே கதிர் பொறுக்குகிற வேலை. செல்வந்தன் குடும்பம், ஆனால் கதிர் பொறுக்கிற வேலைன்னு சொல்கிறது ஒரு ஈனமான வேலை. அதை செய்தாலும் அன்றாட உணவு வேணுமே, மாமியாருக்கு வேணும், தனக்கு வேணும் என்கிற நிலையில் இந்த ஈனமான வேலையானாலும் செய்வோம் என்று மாமியாரிடத்தில் அனுமதி வாங்கி வேலை செய்ய போனார். சென்ற அந்த வயல் தற்செயலாக ஒரு செல்வந்தனாய் இருந்ததான போவாசுடைய நிலமாக இருந்தது. அங்கே அந்த வேலைக்காரர்கள் அவளுக்கு உதவி செய்தார்கள். இப்படி இருக்க போவாஸ் வரும்போது இவள் யார் என்று விசாரித்து அறிந்து அவளுக்கு உதவி செய்யும் ஆலோசனையை வேலைக்காரர்களுக்கு கொடுத்து அப்படி போவாசுடைய கண்களில் தயவு கிடைக்க பண்ணினார். இதை தொடர்ந்து மாமியாரிடத்திலே சம்பவங்களை வந்து சொல்லும்போது ரூத்து நகோமிக்கு தெரியும், போவாஸ் உறவின் முறையான், ஆகையினாலே நீ தயவு கிடைக்க பண்ணும்படிக்கு நீ நன்றாய் இரு என்று சொல்லி ஆசீர்வதித்து அனுப்புவார். இப்படி இருக்கையிலே போவாசுடைய கண்களிலே தயவு கிடைத்து போவாசின் வீட்டில் தங்குவதற்குரிய வழி உண்டானது. உறவின் முறையானாகிய இன்னொருவன்
திருமணம் பண்ணுவானா என்று பார்த்தால் அது நடைபெற முடியாததுனாலே போவாசே இந்த ரூத்தை விவாகம் பண்ணுகிறதாக நாம் ரூத்தின் புஸ்தகத்தில் படிக்கிறோம். கர்த்தர் ஏன் இந்த வசனத்தை இந்த வேத பகுதிகளிலிருந்து தருகிறார் என்று சொன்னால், நம்முடைய வாழ்விலே பரிசுத்த ஆவியானவர் சில நோக்கங்களையும் திட்டங்களையும் வைத்திருக்கிறார். சில வேளைகளில் நம்ம உணர்ந்து செய்ய மாட்டோம். வசனங்களின் மூலம் உணர்த்தப்பட்டாலும் சரி அப்புறமா பார்த்துக்கிடலாம் என்று தள்ளி வைக்கிற பழக்கங்கள் உண்டு. ஆனால் அந்த வழியில் சில நெருக்கங்கள் அனுமதிக்கப்படும். பெத்லகேம் நல்ல ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட இடம். நான் அதிலிருந்து மோவாபுக்கு போகிறது ஆசீர்வாதமான இடம் அல்ல. பெத்லகேம் மேலேயே தங்கி இருந்து கர்த்தரின் ஆசீர்வாதத்தை காத்திருக்கோம். இது இல்லாமல் அவங்க போனது அவங்களுக்கு தப்பு. அதனால் இடுக்கமான பாதை, கஷ்டமான நெருக்கமான பாதைகளில் போயினாங்க. அதனால இந்த எளிமையான சூழ்நிலையில் அகப்பட்டார்கள். இந்த சூழ்நிலையில் இந்த ரூத்துக்கு அந்த எளிமையான சூழ்நிலையையும் செம்மையாக நடத்துவதற்குரிய புத்தியை தேவன் கொடுத்தார். இந்த மாதிரி நம்முடைய நெருக்கங்களிலே எளிமையான ஒரு வாழ்க்கையாக இருந்தாலும் அதை சரியாக கர்த்தருடைய ஆலோசனைப்படி நடத்துவதற்கு கர்த்தரிடத்தில் கேட்டால் அது நமக்கு நன்மையாக அமைய பண்ணுவார். இந்த ஸ்திரீ ரூத் மோவாபிய பெண். இந்த நகோமி யூதா கோத்திரத்தில் உள்ளவர். இந்த நிலையிலே கர்த்தருடைய திட்டம் என்ன? இயேசு கிறிஸ்துவின் வம்ச பரம்பரையிலே இந்த ரூத் எண்ணப்பட வேண்டும் என்பதற்காக இந்த விதமான வழிகளிலே நடத்தி இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வழிகள் எல்லாம் ஆச்சரியமானவைகள். நம்மை இன்றைக்கு நடத்துகிறார். எனக்கு என்றைக்குமா இந்த கஷ்டம்? ஏன் என் ஜெபம் கேட்கப்படவில்லை? ஏன் நான் நெருக்கப்படுகிறேன்? யாரும் எனக்கு உதவி செய்ய இல்லை என்று கதறுகிறோமா? கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தரிடத்தில் அடங்கி இருக்க வேண்டும். ஏற்ற காலத்தில் அவருடைய பதில் நமக்கு கிடைத்து ஆசீர்வதிக்கப்படும் வரைக்கும் கர்த்தருடைய பலத்த கரத்துக்குள்ளே அடங்கி இருந்து கர்த்தருடைய ஆலோசனை பெற்று தைரியமாய் முன்னேற வேண்டும் என்று கர்த்தர் இன்றைக்கு நமக்கு ஆலோசனை தருகிறார். அதை தொடர்ந்து இந்த தேவ திட்டம் நிறைவேற்றப்படுவதற்கு தேவன் யாரை தெரிந்து கொண்டார் என்று சொன்னால், கன்னிமரியாளை தெரிந்து கொண்டார். கன்னிமரியாளை இடத்துல தேவதூதன் காபிரியேல் சென்று கர்த்தருடைய வார்த்தையை அறிவித்த போது, இந்த கன்னிமரியாள் அவள் ஏழ்மையானவள், விவசாய குடும்பத்தில் உள்ளவள், அவள் தாழ்மையான ஒரு பெண். கர்த்தருக்கு நான் அடிமை, நீ சொன்ன வார்த்தையின்படி ஆக கடவது என்று ஏற்றுக்கொள்ளும் புத்தி கர்த்தர் கொடுத்தார். இன்றைக்கு வேதாகமத்திலே ரூத்தின் பெயரும் எழுதப்பட்டிருக்கிறது. கன்னிமரியாளின் பெயர் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டிலும் சொல்லப்படுகிறது. இப்படி கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்து வாழ்க்கையிலே நெருக்கங்கள் ஏற்பட்டாலும் தாழ்மையோடு பொறுமையோடு கர்த்தருடைய வேலைக்காய் காத்து ஜெபம் பண்ணி கர்த்தர் தருகிற ஆலோசனைகளின்படி பின்பற்றுகிறவர்களுக்கு கர்த்தர் மேன்மையையும் ஆசீர்வாதத்தையும் வைத்திருக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டு கர்த்தருடைய பிரசன்னத்தில் இன்றைக்கு நெருங்க கர்த்தர் உதவி செய்வாராக. இன்னும் ஒரு வேத பகுதியை உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 61 அதிகாரத்திலே 1 வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். இது தீர்க்க தரிசன வார்த்தை. இது இயேசுவை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இதே வசனத்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 4 அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து ஜெப ஆலயத்தில் எடுத்து வாசித்து உட்கார்ந்தார் என்று சொல்லப்படுகிறது.
யாருக்கு சுவிசேஷம்? யாருக்கு சுவிசேஷம் என்றால் நற்செய்தி. சிறுமைப்பட்டவர்களுக்கு. இன்றைக்கு நாம் அநேக இடங்களிலே சிறுமைப்பட்டவர்களை பார்க்கிறோம். அடுத்தபடியாக இருதயம் நொறுங்குண்டவர்கள், நெருக்கப்பட்டு வாழ்க்கைக்கு வழியில்லை என்று சொல்லுகிறவர்கள், காயம் கட்டுதல், சிறைப்பட்டவர்கள் என்றால் விடுதலையே இல்லையான்னு கதறுகிறவங்க. இவர்களுக்கு விடுதலையை கொடுக்கவும் கட்டுகளை உடைக்கவும் அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நீதி சரிக்கட்டும் நாளையும் கூறும்படிக்கு இயேசு கிறிஸ்து அனுப்பப்படுவார் என்று தீர்க்க தரிசனம் அறிவிக்கப்பட்டது. புதிய ஏற்பாட்டிலே அது இயேசு கிறிஸ்துவின் மூலம் நிறைவேற்றப்பட்டு இயேசு நமக்காக பலியாகி அவர் இன்றைக்கு பரலோகத்தில் இருக்கிறார். அவரை ஏற்றுக்கொள்ளுகிற உள்ளங்களிலே அவர் தங்கி இருக்கிறார். அவருடைய சந்தோஷத்திலும் அவருடைய அன்பிலும் கலிகூர்ந்து அவர் தந்திருக்கிற வேத வசனங்களிலே பலன் கொண்டு வாழ கர்த்தர் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம்! நம்மை குறித்து கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் என்னவென்றால், பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்திலே தங்கி இருக்கிறார். வெறுமனே அல்ல, இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சம் காட்டும்படிக்கு, இயேசு கிறிஸ்துவாகிய ஒளியிலே நடத்தும்படிக்கு, அது மாதிரி சுவிசேஷம் நல்ல செய்தி, இயேசு இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறார் நம்மை ஆசீர்வதிக்க, நம்மை பரலோகத்துக்கு கொண்டு செல்ல என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தைகளை அறிவிக்கும் போது அவர்களுடைய கட்டுகள் உடையும், அவர்களுடைய நொறுங்குண்ட நிலைகள் மாறும், காயம் கட்டுதல் உண்டாகும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அவர் உன்னதமானவர். இந்த நாளிலே தேவ பிரசன்னத்தில் நிறங்க கர்த்தர் தொடர்ந்து கிரியை செய்யட்டும். ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லே